இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சீங்கன்னா ஒரு துளி கூட மிஞ்சாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது நல்லா வதங்கவும். ஒரு 6 பச்சை மிளகா, 3 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு ஒரு 3 தக்காளியை பேஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வதக்கி விடுங்க. அப்புறம் ஒரு கொய்யாப்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கவும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எந்த மீனாலும் பரவாயில்ல சேர்த்துட்டு கலந்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெடி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.